டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். சென்னை அண்ணா சாலையில் உள்ள மவுண்ட் ரோடு பிரியாணி உணவகம் பல்வேறு கிளைகளில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சென்னை பெருங்குடியில் செயல்பட்டு வரும் மவுண்ட் ரோடு பிலால் உணவகத்தில் துறைப்பாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் பிரபு வாரத்திற்கு 10,000 ரூபாய்க்கு ஓசியில் பிரியாணி வாங்குவதாகவும் மாதத்திற்கு சுமார் 40,000 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கியதாகவும் தொடர்ந்து ஹோட்டல் நிர்வாகத்திற்கு பிரபு நெருக்கடி கொடுத்து வந்ததால் அவர் ஓசி பிரியாணி வாங்கியதற்கான பில்லை உணவகம் வெளியிட்டிருப்பதாகவும் சமூக வலைதளத்தில் சில பில்களின் புகைப்படங்கள் வைரலாகின. 15/8/2025 தேதியிட்ட பில்லில் ஃபிஷ் ஃபிங்கர், இடியாப்பம், டிக்கா, மட்டன் பிரியாணி, மட்டன் பாயா எனவும் பில் தொகை 1,176 ரூபாய் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1/9/2025 தேதியிட்ட பில்லில் ஆப்பம், மட்டன் பிரியாணி, மட்டன் பாயா, தந்தூரி சிக்கன் என 1,690 ரூபாய்க்கு வாங்கியதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 16/8/2025 தேதியிட்டு 9/8/2025 பில் தேதி என குறிப்பிட்டிருக்கும் பில்லில் சிக்கன் 99, சிக்கன் லேப்ரடார், ஃபிஷ் ஃபிங்கர், மட்டன் பிரியாணி, தந்தூரி ரொட்டி என 1,423 ரூபாய் பில் தொகையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி வெளியான 3 பில்களிலும் காம்ப்ளிமெண்டரி இன்ஸ்பெக்டர் பிரபு எனவும் கஸ்டமர் நேம் அஸ்லாம் சார் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் மவுண்ட் ரோட் பிலால் உணவகம் சார்பாக ஒரு மறுப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பில் சமூக வலைதளத்தில் வெளியான பில்கள் தங்களுடையது அல்ல எனவும் இது தவறான தகவல் என்றும் இதை வன்மையாக கண்டிப்பதோடு இந்த தவறான தகவலை சமூக வலைதளத்தில் பரப்ப வேண்டாம் எனவும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த அறிவிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து துறைப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் பிரபு தனது தரப்பு விளக்கத்தை அளித்திருக்கிறார். அவரது விளக்கத்தில், நான் உடல் நலம் இல்லாமல் இருப்பதால் வீட்டில் இருந்துதான் உணவு கொண்டு வந்து சாப்பிடுகிறேன். அதனால் பெருங்குடியில் உள்ள மவுண்ட் ரோடு ஹோட்டலில் மாதம் 40,000 ரூபாய்க்கு இலவசமாக உணவு வாங்கி சாப்பிட்டேன் என்பது தவறான தகவல். எனக்கும் தனியார் செய்தி ஊடகத்தில் உள்ள ஒருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனையால் காழ்ப்புணர்ச்சியோடு இப்படி ஒரு பொய்யான செய்தியை அவர் பரப்பியுள்ளார் என்று குற்றம் சாட்டினார். சிசிடிவி ஆதாரங்களோடு அந்த பிரபல ஊடக நிறுவனத்தை அணுகி எங்கள் தரப்பு நியாயத்தை கூறினோம். இதனை அறிந்த அந்த ஊடகம் பொய்யான செய்தியை வெளியிட்ட நபரை பணியில் இருந்து நீக்கிவிட்டது. இது என் மீது களங்கத்தை ஏற்படுத்துவதற்காக போலியாக உருவாக்கப்பட்ட பில். ஆகவே பொய்யாக உருவாக்கப்பட்ட பில்களை வைத்து பொய்யான செய்திகளை வெளியிட வேண்டாம். பொய்யாக உருவாக்கியவர் மீது காவல்துறையில் புகார் அளிக்க இருக்கிறேன் என்றார் காவல் ஆய்வாளர் பிரபு. காவல் ஆய்வாளர் ஓசியில் சாப்பாடு வாங்கிய குற்றச்சாட்டை சம்பந்தப்பட்ட ஹோட்டல் நிர்வாகமும் மறுத்துள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட இன்ஸ்பெக்டரும் மறுத்துள்ளார். இருந்தாலும் காவல்துறைக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பில்லில் இன்ஸ்பெக்டர் பெயருடன் சமூக வலைதளங்களில் பரப்பிவிட்ட அந்த நபர் யார் என்பதை கண்டறிய காவல்துறை உயர் அதிகாரிகள் விசாரித்து வருவதாகவும் உண்மையா பொய்யா என்பது விரைவில் தெரியவரும் எனவும் கூறப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் சரவணகுமார் மற்றும் கதிரவன். டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.